கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இதற்கு முன்பு நாம் இழந்து போன ஆசீர்வாதத்தை இயேசு திரும்ப தருகிறார் என்பதை குறித்து சில காரியங்களை தியானித்தோம். அதாவது காற்றுகளை அதட்டுகின்ற வல்லமை, காற்றுகளை மேல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுகின்ற வல்லமை மற்றும் நீர்மேல் நடக்கின்ற வல்லமை, இது போன்ற ஆசீர்வாதங்களை தேவன் இயேசு சாமி நமக்கு தந்திருக்கிறார் என்பதை குறித்து முதலாம் பாகத்தில் பார்த்தோம். இப்பொழுது இரண்டாம் பாகத்தில் இன்னும் சில ஆசீர்வாதங்களை குறித்து தியானிப்போம். அதற்கு முன்பு நாம் கிறிஸ்துவுக்கு எப்படி இருந்தால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து இந்த வசனத்தை தியானிப்போம். யோவான் 12வது அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம இந்த ஜீவனை நேசிப்பது அப்படின்ற இந்த உலகத்தின் பிரகாரமாக வாழ்வது, அது நிமித்தமாக தான் அநேக பாவங்கள் இன்றைக்கு தொன்று தொட்டு காணப்படுகிறதாக இருக்கிறது. எனவே இந்த பூமியிலே நாம் வாழுகின்ற அந்த எண்ணங்களை நாம் வெறுப்போமானால் நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். அந்த பரிசுத்தத்தின் நிமித்தமாக இழந்து போன ஆசீர்வாதங்களை தேவன் தருவதற்கு சித்தமுள்ளவராயிருக்கிறார். இதுதான் ஏசாயால 43வது அதிகாரத்தில் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்திருப்பார். அதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன்மேல் பற்றாது என்று சொல்கிறார். எதற்காக சொல்கிறார் அப்படின்னா, அதற்கு மேல் வசனம் 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவருடையவர்களாகிய நம்மை, அப்படின்னா இஸ்ரவேலர்கள் என்பது ஒரு குறுகிய காலத்தில் வந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே அவருடையவர்கள் யார் என்றால், ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவனை பரிசுத்த ஒரு சந்ததியாக உண்டாகும்படிக்காக கட்டளையிட்டு அவன் வம்சாவளியிலே வந்த எல்லா பிள்ளைகளும் தேவனுக்கு கீழ் படிந்திருந்தால் அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடையவர்கள். எனவே எல்லாருக்கும் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். அப்போ தண்ணீரை கடக்கும் பொழுதும் சரி, ஆறுகளை கடக்கும் போதும் சரி, அக்கினி சுவாலையில் நடக்கும் போதும் சரி, வேகாதிருப்பான் என்று சொல்கிறார். இந்த ஆசீர்வாதம்லாம் ஆதாமுக்கு முன்பே தேவன் கொடுத்திருந்தார். இப்போ சமுத்திரத்தின் மேலே நடக்கின்ற வல்லமை அவனுக்கு இருந்தது, அக்கினியிலே உலாவுகின்ற வல்லமையும் அவனுக்கு இருந்தது. இப்போ இதை குறித்து தானியேல் புஸ்தகத்தில் பார்க்கலாம். 3வது அதிகாரம் 23-24 சொல்கிறார். தானியேல் 3வது அதிகாரம் 23-24. சாத்ராக், மேசாத், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேசாத், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேசாத், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது.
அப்போ இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் யார்? தேவனுக்கு பயந்தவர்கள், விக்கிரக வழிபாடுகளை தவிர்த்தவர்கள். எனவே ஒருவேளை விக்கிரகத்தை வணங்கும்படியாக சொன்னால் நாங்கள் இந்த அக்னியிலே செத்தாலும் சாகுமே தவிர அதை வணங்க மாட்டோம் என்று உறுதியாய் ஜீவித்தவர்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர்கள். அவர்கள் ஒரு கணக்கில் பார்த்தோம்னா அவர்கள் ஒரு பரிசுத்தவான்கள். சரி, இந்த பரிசுத்தவான்களை தேவன் என்ன பண்ணார்? அக்னியிலே உலாவும்படியாக செய்தார். அப்பொழுது அவர்களுடைய வஸ்திரங்கள் கூட கருகவில்லை, அவர்களுடைய தொங்கல் கூட ஒன்றுமாகவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே அப்போ ஒரு அக்னியில் உலாவப்படும் பொழுது அவர்கள் வேகாது இருக்கிறது ஒரு பரிசுத்தத்தின் அறிகுறி. அவரை சார்ந்த அந்த வஸ்திரங்கள் கூட வேகலை என்பது, அப்போ தேவன் அவ்விதமாய் அந்த மனுஷர்களை அவ்விதமாய் வழி நடத்தினார், ஆசீர்வதித்தார் என்பதை நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அதுபோல தான் ஆதாம் ஏவாளை தேவன் ஆரம்பத்திலே உண்டாக்கப்படும் பொழுது அவன் அக்னியிலே இருந்தால் உலாவினாலும் அவன் மேல் எந்ததொரு அக்னியும் பற்றாதபடிக்கு அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்தது. ஒருவேளை அது சூரிய சந்திரனாக கூட இருக்கலாம், அதாவது சந்திரன் இல்லை, சூரியனாக கூட இருக்கலாம். அப்போ எங்கும் அவன் செல்லுகின்ற அந்த வல்லமையை இயேசுவின் நாமத்தினாலே ஆரம்பத்திலேயே அவன் பெற்றுக்கொண்டான். அதாவது சிருஷ்டிகர்த்தருடைய பிள்ளை என்பதை எல்லோரும் அறியும்படியாக அந்த ஆசீர்வாதம் அவனுக்குள்ளாக இருந்தது. சரி, அக்னியில் மாத்திரமா அப்படின்னாக்க வேதத்தில் சொல்லப்படுகிறது, மிருகங்கள் முதற்கொண்டு அவனுக்கு கீழ்ப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நம்ம வளர்க்குறதுனால சில மிருகங்கள் நமக்கு கீழ்ப்படியுது. அது சிங்கமாக இருக்கலாம், புலியாக இருக்கலாம், கரடியாக இருக்கலாம். ஆனால் அந்த நாட்களில் தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பிறகு இவைகளெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த அளவிற்கு எல்லா மிருகங்களும் ஆதாம் ஏவாளுக்கு கீழ்ப்பட்ட ஒரு மிருகமாக காணப்பட்டது. இதை தான் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்கிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுது. அப்போ எந்த மிருகமாக இருந்தாலும் இங்கே வானாக்கா அது வரும், போனாக்கா போகும். அந்த அளவிற்கான, இப்போ எப்படி நான் வீட்டு நாய் வளர்க்குற நாய்களை வானாக்கா வருது, போனாக்கா போகுது, அந்த மாதிரியான ஒரு வல்லமை அந்த நாட்களில் அவன் வளர்க்காமல் இருக்கிற பட்சத்திலேயே உலகத்துள்ள எல்லா பிராணிகளும் அவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தது. ஏன்? பூமியை முதற்கொண்டு அவன் நிமித்தமாக தான் சபிக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறதே தவிர நாம் செய்த பாவத்தினால் நாம் மட்டும்தான் சபிக்கப்பட்டோம் என்று கூட சொல்லப்படலை. அப்போ இந்த பூமி இதற்கு முன்பு ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட பூமி ஒரு பரலோகத்தை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமியாக கூட காணப்பட்டது என்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே அவன் செய்த தவறுனாலே பூமியும் சபிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், பிராணிகள் அவனுக்கு கீழ்ப்படிந்தது என்று சொல்லுகிறார் இல்லையா? அதே போல் தானியல் புஸ்தகத்திலும் 6வது அதிகாரம் 16லிருந்து 23 வரை பார்க்கப்படும் பொழுது அந்த தானியலை சிங்கத்தின் குகையில் அவனை விட்டிருப்பாங்க. அந்த வேலைகளில் அந்த சிங்கமானது என்ன பண்ணுச்சு? ஒரு நாய்க்குட்டியை போல் அந்த இடத்துல அவனோடு கூட இருந்துச்சு. ஏன்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக தானியல் காணப்பட்டான். அப்போ அந்த நாட்களில் எப்படி ஒரு சிங்கமானது அவனுக்கு ஒரு நாய்க்குட்டியை போல அவனை ஒன்றும் செய்யாதபடிக்கு அவனை பாதுகாக்கிற ஒரு மிருகமாக காணப்பட்டதோ, அதுபோல தான் ஆதாம் காலகட்டங்களிலும், ஆதாம் ஏவாள் காலகட்டங்களிலும் ஒரு சிங்கமோ மற்ற மிருகங்களோ எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மிருகமாக காணப்பட்டது, கீழ்ப்படிந்த ஒரு ஜீவஜந்துக்களாக இருந்தது. இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது, தண்ணீர் மேல் நடப்பது, பிராணிகள் கடலில் இருக்கின்ற திமிங்கலமாக இருந்தாலும் அவைகளோடு பேசுவது, அவைகள் பழகுவது. ஒருவேளை அவன் கடலுக்கு உள்ளே கூட சென்றிருந்திருப்பான். கடல் மேல் நடக்கிறவன் கடல் உள்ளே கூட செல்லுகின்ற அந்த வல்லமை. ஏன்னா தேவனுக்கு என்னென்ன வல்லமைகள் இருந்ததோ அந்த வல்லமைகள் அனைத்தும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்திருந்தார். ஏன்னாக்கா அவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் பாவம் செய்யாதவர்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அதுபோல் எல்லா வரங்களும் நம்ம எதெல்லாம் இன்றைக்கி நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவனால் முடியும்படியாக தேவன் அவனை அபிஷேகித்திருந்தார், ஆசீர்வதித்திருந்தார். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம்
அவனை விட்டு போனது. அதோடு மாத்திரமல்ல, அவன் ஒரு பரிசுத்தத்தின் ஆடையை தரித்தவனாக இருந்தான். பிறகுதான் அவன் நிர்வாணி என்று காணப்படும் அளவிற்கு அசுத்தமானாக காணப்பட்டான். அதற்கங்கிட்ட தான் அவன் தோளாடையை உடுத்தும்படியாய் தேவன் செய்தார். அப்போ அதற்கு முன்பு அவன் பரிசுத்தமே, அவனுக்கு இருக்கப்படுகின்ற அந்த மகிமையே அவனுக்கு ஆடையாக செயல்பட்டதை நம்ம பார்க்க முடியும். எனவே அந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் திரும்ப தருவதற்காக இயேசுசாமி இந்த பூமியிலே வந்தார். நித்திய ஜீவனை பெரும்படிக்காக மாத்திரமில்லை, அந்த நித்திய ஜீவனுடைய ஆசீர்வாதம் அப்படின்னா நித்திய ஜீவனை பெற்ற பிறகு அவனுக்கு இருக்கின்ற ஆசீர்வாதங்களும் இது போன்ற ஆசீர்வாதங்களும் தேவன் தருவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பது இதிலிருந்து பார்க்க முடியும். எனவே வருகின்ற நாட்களில் நாம் இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெறுவதற்கு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். தேவ சித்தத்தின் பிரகாரமாக செய்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.